ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைஸ் அப்டேட்ஸ் உனக்கு இந்த வீடியோவில் மதராசி படத்துக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். மதராசி இந்த ஒரு படத்துக்கான லிஸ்ட்டுக்குன்னு கொஞ்ச நாள் தான் இருக்கும் செய்யுது. படத்துக்குன்னு தான் பெருசாக ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு குறையாக சொன்னாலும் கூட ஹைப் இல்லாததும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவும் செய்வேன். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு படம் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஹைப்புக்கு ஏற்றமா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே அப்படி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. கூலி எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கவும் செஞ்சுச்சு. ஒருவேளை ரிவ்யூஸ்லாம் முன்னாடியே பார்த்ததுனால எனக்கு கூலி பார்க்கும்போது என்னடா நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிச்சுன்னு சொல்லி தெரியல. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் கூலி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுக்குன்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவும் செய்யும். ஸோ மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செய்யுது. பெருசாக இந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செய்யல. ஸோ அது இந்த ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சை நாளைக்கு நடந்து போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கு ட்ரெய்லருக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சாரோடைய ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். என்னதான் தர்பார் படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு படத்துலையுமே நிறைய சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யும். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மதராசி படத்துக்கான செகண்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ணது போகிறாங்க. ஒரு லவ் ட்ராக்கை தான் இப்போ இந்த படத்தில் ரிலீஸும் பண்ணது போகிறாங்க. இந்த ஒரு பாட்டை நம்ம அல்லுத்தே மியூசிக் பண்ணி அவரே பாடவும் இருக்காரு. அண்ட் ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இல்லைக்கே டைரக்டர் விக்னேஸ்வரன் தான் இந்த ஒரு பாட்டு எல்லாம் இருக்காரு. ஸோ பாட்டு எப்படி இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போன வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்தை ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. 300 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ண இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹீரோ 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறது சிவகார்த்திகேயன் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு படம் பெருசாக ஓடவும் செஞ்சுச்சு. ஸோ இந்த வருஷம் மதராசி இந்த ஒரு படமே 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியும் இருக்கவும் செய்யுது. முக்கியமாக எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா அமரன் ஏதோ ஓடிச்சு. பட் அந்த ஒரு படமாலாம் இந்த ஒரு படம் ஓடாது அப்படி சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லவும் செய்கிறாங்க. முக்கியமாக அமரன் படத்துக்கான பிஸ்னஸை விட இந்த ஒரு படத்துக்கான பிஸ்னஸ் கம்மியாக தான் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படம் எவ்வளோ பெருசாக கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.